வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசனால் திமுகவின் அமைச்சர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்தது என்றால் அது சபரீசன் கொடுத்த வியூகம்தான். முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மருமகன் மற்றும் திமுகவில் எந்த கூட்டம் நடைபெற வேண்டும், யார் தலைமையில் நடைபெற வேண்டும், சரியான நேரத்தில் ஸ்டாலின் செல்ல வேண்டும் என்பதற்கான அனைத்து வழியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சபரீசன் அவர்கள். தற்பொழுது கள நிலவரம் மிகவும் மோசமாக இருக்கிறது. திமுகவிற்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள் என்பது ஸ்டாலினுக்கே நன்றாகவே தெரியும். ஆனால் சபரீசன் அவர்கள் கொடுத்த தற்பொழுது வியூகம்தான் திமுகவின் அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களிடம் நேரடியாக அமைச்சர்கள் தற்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தொகுதிகளிலும் பல கோடி செலவு செய்வதற்கு திமுக அமைச்சர்கள் முன்வர வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் திமுக வெற்றியடையும். இல்லை என்றால் மீண்டும் அவர்களுக்கு 2026 சட்டசபை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சபரீசன் அவர்கள் அமைச்சர்களிடம் தெரிவித்துவிட்டார். ஸ்டாலின் அவர்கள் மருமகன் பேச்சை தட்டமாட்டார் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். தற்பொழுது ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சபரீசன் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் கூட பார்த்திருக்கலாம், சமீபத்தில் கடந்த 2.5 மாதங்களாக எந்த ஒரு அசம்பாவிதங்களிலும் அமைச்சர்கள் சிக்கியிருக்க மாட்டார்கள். அது சபரீசன் அவர்கள் கொடுத்த அந்த நடவடிக்கையால் தான். தேர்தல் நெருங்கிவிட்டது, உங்களால் கட்சிக்கோ தலைமைக்கோ ஏதேனும் பிரச்சனை வந்தால் நிச்சயமாக உங்களது தொகுதியில் போட்டியிட்டாலும் தோல்வி உறுதிதான். மேலும் திமுக நடவடிக்கையும் மேற்கொள்ளும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சபரீசன் அவர்கள் கொடுத்துவிட்டார். அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்கள் சபரீசன் மீது அச்சத்திலேயே இருக்கிறார்கள். எப்போது என்ன செய்வார் என்ற பயத்திலேயே இருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் நெருங்கிவிட்டதன் காரணமாக கட்சிக்கு பல கோடிகளை நிதியாக பெற்றுத்தரக்கூடிய நபர்களுக்குத்தான் அங்கீகாரம் வழங்கப்படும் என்பதையும் சபரீசன் அவர்கள் தெள்ளத் தெளிவாக அமைச்சர்களிடம் தெரிவித்திருக்கிறார். சபரீசன் எடுத்த முடிவால் அமைச்சர்கள் அதிர்ச்சியில் இருப்பது திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.